வணக்கம். புத்தக சிறகுகள் புத்தக கடையில் இருந்து நான் தயா ஜி. நமது இந்த பணவாசம் காணொளியில் தொடர்ந்து குரு மித்ரே சிவா எழுதியிருக்கக்கூடிய பணவாசம் புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயங்களாக நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று 3வது அத்தியாயத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையில் வாங்கலாம். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். அதற்கு நாங்கள் உத்தரவாதம். சரி, விளம்பரம் முடிஞ்சது. இப்போ 3வது அத்தியாயத்துக்கு நம்ம போகலாம். இந்த புத்தகத்தில் மொத்தம் 10 அத்தியாயங்களில் பணவாசம் குறித்து அவர் சொல்லிட்டு போகிறாரு. இந்த 3வது அத்தியாயம் இருக்கு இல்லையா, இந்த அத்தியாயம் தான் இருக்கிறதுலே அதிகமான பக்கங்கள் கொண்டதாக இருக்குது. மொத்தம் 17 பக்கங்கள். இந்த தலைப்பு கொஞ்சம் நையாண்டி பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நம்ம சிரிக்க வைக்கும். கஷ்டப்படுவதில் டிகிரி வாங்குவது எப்படி அப்படின்னு தான் தலைப்பு வச்சுருக்காரு. கஷ்டப்படுவதில் டிகிரி வாங்குவது எப்படி? உதாரணமாக கஷ்டப்படாமல் இருக்க இதை செய்யணும், படிக்கணும், அது பண்ணணும், இதை பண்ணணும்னு காலப்பூரா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இவர் என்ன சொல்கிறாரு, கஷ்டப்படுவதில் டிகிரி வாங்குவது எப்படின்னு சொல்கிறாருன்னா, நாம் ஏதோ ஒரு இடத்துல தொடர்ந்து நம்ம அறியாமலே நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை தான் இவர் நையாண்டியாக சொல்கிறாரு. இந்த 17 பக்கங்கள் இருக்கக்கூடிய சாரத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். நீங்கள் இந்த புத்தகம் வாங்கினதுக்கப்புறம் முழுமையாக எல்லாவற்றையும் நீங்கள் படித்துக்கொள்ளலாம். அதற்கு முன்பாக அதை வாசித்தவர் என்ற அடிப்படையில் என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு தான் இந்த காணொளிகள். எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா, உண்மையில் கஷ்டப்பட்டு எதையும் சாதிக்க முடியாது. கஷ்டப்பட்டு சாதிக்க நினைத்தால் களைப்புதான் மிஞ்சும், சாதனையாளர் ஆக முடியாது. கஷ்டப்படாமல் தான் பணம் வரும், கஷ்டப்பட்டால் பணம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. விரும்பி செய்ய வேண்டிய எந்த ஒரு செயலையும் விரும்பி செய் என்று நமக்கு யாரும் சொல்லி தரவில்லை. கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வராதுங்கன்னு ஒரே போட்டாரு. நாம் நம்முடைய பெற்றோர்கள், நண்பர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சாதான் சம்பாதிக்க முடியும், கஷ்டப்பட்டு பணம் சம்பாதின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இவர் என்ன சொன்னார், நீங்கள் கஷ்டப்பட்டால் உங்களால் பணத்தை சம்பாதிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. இதில் கேட்கும்போது என்னடா இப்படி இருக்குன்னு தான் தோணுது. இதற்கு ஒரு விஷயத்தை நம்ம இங்கே நினைவுபடுத்தலாம். நம்ம வழக்கமாக நம்முடைய மாணவர்கள்கிட்ட அதாவது படிக்கிற பசங்கக்கிட்ட என்ன சொல்லுவோம், நீ கஷ்டப்பட்டு படிக்க முடியாது, கஷ்டப்பட்டு படித்தா மண்டையில் ஏறாதுப்பா, இஷ்டப்பட்டு படின்னு சொல்லுவோம் இல்லையா. இனிமேல் அவங்கள பார்த்து அதை சொல்ல வேணாம், நம்மளை பார்த்து நாமே சொல்லிக்க வேண்டியதான். கஷ்டப்பட்டு உழைச்சா சம்பாதிக்க முடியாது, இஷ்டப்பட்டு உழைக்கணும். உன் உழைப்பின் மீது விருப்பத்தை கொண்டு நீ செயல்பட்டால் தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஆக இஷ்டப்பட்டு உழைச்சாதான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கலாம். விருப்பத்தோடு வேலை செய், விரும்பியதை செய், குதூகலமாக இரு, கண்டிப்பாக உன்னை தேடி பணம் வரணும்னு சொல்கிறாரு. மேற்கொண்டு என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எளிதாக செய்யலாம், ஆனால் அதை நீங்கள் விரும்பி செய்ய வேண்டும். அத்துடன் அந்த செயல் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலனை மட்டும் நோக்கியதாக இருக்கக்கூடாது. நாம் ஒரு வேலையையோ ஒரு சேவையையோ நம்ம செய்யும் பொழுது அதன் மூலமாக இவ்வளோ பணம் வரும், இந்த பணத்துக்காக தான் நான் வேலை செய்கிறேன்னு எப்போ சொல்கிறோமோ, எப்போ நினைக்கிறோமோ, அப்போ செல்வ செழிப்புக்கான பாதை நம்மை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிற அந்த செல்வம் தடைப்பட்டுருன்னு சொல்கிறார். எல்லோருமே மாத கடைசி சம்பளத்துக்கு தானே வேலை செய்கிறோம் அப்படின்னு தானே நம்ம கேட்க தோணுது. அதனால தான் மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் மனசஞ்சலம் படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த சம்பளத்துக்கு தான் நான் வேலை செய்வேன்னு ஒரு முன்முடிவு இருக்கும் பொழுது அலுவலகத்திலையோ தொழிற்சாலையிலையோ தான் வேலை செய்கிற இடத்துலையோ கூடுதலாக வேலை வரும் பொழுது அதை செய்யறதில் கஷ்டப்படுறோம், கடுப்பாகிறோம், டென்ஷன் ஆகிறோம். அப்படி இருக்கும்போது அது நம்ம வேலையை தொந்தரவு பண்ணுது. நம்ம வாங்குகிற அந்த மாத சம்பளத்தை தாண்டி அதிகமான சம்பளம் நமக்கு வர்றதில்லை. அதை இன்னொரு இடத்துல எப்படி இவர் சொல்கிறாருன்னா, நம்முடைய பிரச்சனைகள் 2 தாங்க. ஒன்று, கஷ்டப்பட்டு தான் எதையும் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம். 2வது, செய்யக்கூடிய செயல் அனைத்திலும் பலனை எதிர்பார்ப்பது. இந்த 2வது இருக்கு இல்லையா, செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலையுமே பலனை எதிர்பார்ப்பதும் சிக்கல் தான் சொல்கிறாரு. அது எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? நம்ம ஒரு வேலையை செய்கிறோன்னா அது சம்பளம் கொடுப்பாங்க, சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறோம். ஒரு காரியத்தை செய்கிறோன்னா அதற்கு இந்த பலன்னு தெரிஞ்சு தானே அந்த காரியத்தை செய்கிறோம். இவ்வளோ நாள் அப்படி தானே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த புத்தகத்தை வாசித்ததுக்கு அப்புறமா நாம் அப்படி செய்ய மாட்டோம். பகவத்கீதையிலேருந்து ஒரு கருத்தை இவர் இங்கே சொல்கிறாரு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருப்பார் இல்லையா,
கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்ட்டு. ஆக கடமையை செய்வதும் நம்முடைய தொழிலை செய்வதும் நமக்கு பிடித்ததை செய்வதும் இஷ்டப்பட்டு செய்யும் பொழுது பலனை நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமது எண்ணத்தையும் நமது நோக்கத்தையும் பலனை நோக்கி அனுப்பாமல் அந்த என்ன காரியம் செய்துக்கிட்டு இருக்கோமோ, என்ன செய்கிறோம் அதில் நோக்கி ஆழமாக போகணும்னு சொல்கிறாரு. இதில் இன்னொரு விஷயத்த ரொம்ப குறிப்பாக சொல்கிறாரு. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். இறைவன் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஒரு நோக்கத்தை வைத்து தான் படைத்திருக்கிறான். எந்த நோக்கத்திற்காக ஒரு உயிர் படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்துடன் ஒத்திசைந்து நான் இதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து விட்டால் எல்லாமே எளிதாகிவிடும். அதற்கு உண்டான சூத்திரம், சக்தி, சூட்சமம் எல்லாவற்றையுமே இறைவன் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் வைத்துதான் படைத்திருக்கிறான். அதை சரியாக உணர்ந்து விட்டீர்கள் என்றால் எதையுமே சிரமமின்றி எளிதாக செய்யலாம்னு சொல்றாரு. சரி, நாம் எதுக்காக படைக்கப்பட்டோம், நமக்கு என்ன தனித்திறமை இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். அதற்கு ஒரு பதிலும் அவர் சொல்றாரு. இவர் மட்டும் இல்ல, இலக்கியத்தில் முக்கியமான இடத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய ஆசான் என்று போற்றப்படக்கூடிய எழுத்தாளர் ஜெயமோகனும் இதை வழிமொழியும் வகையில் முன்மொழியும் வகையிலையும் அவருடைய கட்டுரைகளையும் இது சொல்லியிருக்காரு. தன்னாரம் அப்படின்னு தலைப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நீ எதுக்காக படைக்கப்பட்டியோ அதை கண்டறின்ற அடிப்படையில் நிறைய கட்டுரைகள் இருக்கும். வாய்ப்பு இருந்தால் அடுத்தடுத்த காணொலிகளில் அவருடைய அந்த கட்டுரைகளை குறித்து நம்ம பேசலாம். இப்போ பணவாசத்துக்கு வருவோம். எதை உங்களால் எளிதாக இயல்பாக செய்ய முடிகிறதோ அதற்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதை செய்யும் போதும் நீங்கள் இருக்கும் இடம் மறந்து, பொருள் பற்றிய சிந்தனையை மறந்து, நேரம் போவதை மறந்து, பசி துறந்து உங்கள் முழு ஆற்றலையும் குவித்து ஒன்றில் லயித்து ஈடுபட்டு செய்கிறீர்களோ அதுதான் உங்கள் சுதர்மம். அதை செய்யத்தான் இயற்கை உங்களை படைத்திருக்கிறது. நீங்கள் விரும்பியதை செய்கையில் மிக மிக எளிதாக எவ்வித கஷ்டமும் படாமல் செல்வத்தை பெறலாம். இந்த செல்வம் அப்படின்றது கேஷ் மட்டும் இல்லை, காசு, பணம், துட்டு, மணி மட்டும் இல்லை. இந்த செல்வம் அப்படின்றது முந்தைய காணொலியில் நான் விளக்கமாக சொல்லியிருப்பேன். எதையெல்லாம் இங்கே செல்வம்னு சொல்கிறாங்கன்னு. இந்த எதையெல்லாம் இவர்கள் செல்வம் என்று சொன்னாலும் கூட இங்கு செல்வம் என்று குறிப்பிடப்பட்டவற்றை தாண்டியும் நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அதை நாம் செய்யும் பொழுது செல்வ செழிப்பு நம்ம தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். சொன்னோம் இல்லையா, 17 பக்கத்தை முழுசாக உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கலாம். அடுத்தடுத்த அத்தியாயங்கள் இருக்குது. இந்த பிரபஞ்சம் வெகு இயல்பாக இயங்கக்கூடியது. இயற்கையும் இதுவும் கஷ்டப்பட்டு நடப்பதில்லை. இயற்கையை கூர்ந்து கவனித்து பாருங்கள். எல்லா விஷயமும் இயல்பாக எந்த கஷ்டமும் இல்லாமல் தானாகவே நடக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் ஓஷோ. அவருடைய ஒரு கருத்து இருக்குது. பூக்கள் தானாகவே பூக்கின்றன அல்லது மலர்கின்றன. யாரும் போய் அடித்து, யாரும் போய் சொல்லி அதை எழுப்பி விடலை. அது அதுவாக இருக்கிறது, அதுவாக இயங்குகிறது. ஒரு பூ தானாக பூக்கிறது அப்படி இருக்கு இல்லையா. இந்த ஒரு வரி நம்மளை அதிகமாக யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வரி. அது அதுவாகவே இருக்கிறது. அதே போல தான் நம்ம செய்யக்கூடிய வேலையை லயித்து அந்த வேலையில் ஈடுபாடு காட்டி நாம் செய்யும் பொழுது அதற்குரிய பலன்கள் நம்மை தேடி வந்துடும். அப்புறம் இதில் பிராணா சக்தி, அதை பற்றி கொஞ்சம் பேசுகிறார். இந்த பிராணா சக்தி தான் ரொம்ப முக்கியம். அது ஒரு மனிதனுக்கு எந்த இடத்துல இருக்குது, எப்படி உதவியாக இருக்குது, அந்த பிராணா சக்தியை நம்ம பெறுவதற்கு என்ன செய்யலாம், நான் எதற்கு படைக்கப்பட்டனோ அதை புரிந்து கொள்வதற்கும் அதையொட்டி என் வாழ்க்கை மாறுவதற்கும் இந்த பிராணா சக்தி ரொம்ப முக்கியம். அதை குறித்து இவர் பேசுகிற அதே சமயத்தில் அந்த பிராணா சக்தி எங்கேருந்து பெறலாம், எப்படி அதை நம்மக்கிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னும் இவர் அடுத்தடுத்து சொல்லியிருக்காரு. One should always focus on the process, not on the end result அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவ்வளோதான் சம்பளம், இதுக்காக தான் நான் வேலை செய்கிறேன், எனக்கு இதுதான் கிடைக்கிது, இதுக்காக நம்ம வேலை செய்கிறேன்னு செய்யாமல் நான் வேலை செய்கிறேன் அல்லது இந்த செயலை செய்கிறேன், இதை நான் லயித்து சந்தோஷமாக ரொம்ப உற்சாகமாக செய்கிறேன்னு நம்ம அந்த காரியத்தை, அந்த வேலையை, அந்த செயலை செய்யும் பொழுது நாம் எதிர்பார்ப்பதை விட எதிர்பார்க்காத செல்வ செழிப்பு நம்மை தேடி வரும்னு சொல்லியிருக்காரு. இதுவரையில் குரு மித்ரே சிவா எழுதியிருக்கக்கூடிய பணவாசம் புத்தகத்திலிருந்து 3வது அத்தியாயத்தை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம். இந்த புத்தகத்தை நீங்கள் நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையில் வாங்கலாம். அதற்கு நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்த அத்தியாயத்தை குறித்து பேசலாம். வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் தயாஜி. நன்றி, வணக்கம்.